எலக்டோரல் பாண்டு 2017 அறிமுகப்படுத்தினாங்க. அதை ஒரு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தி அதை மணிபில் என்று பெயரிட்டு ராஜ்யசபாவுக்கு போகாம இங்கேயே பாராளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்திலேயே முடிச்சிட்டாங்க. 5 முக்கியமான சட்டங்களை எல்லாம் திருத்தி, அந்த சட்டங்களுக்குரியவர்கள் பல பேர் எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்பை எல்லாம் கண்டுகொள்ளாமல் திருத்தி கொண்டு வரப்பட்டது தான் இந்த எலக்டோரல் பாண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. உடனடியாக அந்த எதிர்ப்பை மீறி அவசர சட்டம் போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதையும் திருத்தினாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதையும் திருத்தினாங்க. கம்பெனிஸ் ஆக்டில் அந்த கம்பெனியினுடைய நிகர லாபத்தில் 7.5% மட்டும்தான் கொடுக்கணும் டொனேஷன். அது ஏன் 7.5 வச்சான்னு தெரியல. ஒருவேளை 7.5 நாட்டு சனியனாக 7.5 வச்சாங்களான்னு தெரியல. இந்த 7.5 மாற்றி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்றது மாற்றுறது மட்டுமல்ல, ஒரு கம்பெனி நஷ்டமடைந்தாலும் கொடுக்கலாம் அப்படி என்ற திருத்தத்தை கொண்டு வந்தது இந்த எலக்டோரல் பாண்டு. அரசியல் சாசன சட்டம் 19(1)A கீழே ஒரு இந்திய குடிமகன் அரசினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு முழு உரிமை படைத்தவன். இந்த சட்டத்தையும் தகவல் உரிமை சட்டத்தில் மாற்றி இந்த எலக்டோரல் பாண்டு கொடுக்கும். இந்த எலக்டோரல் பாண்டில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் நஷ்டம் அடைகிறாங்க. நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி டொனேஷன் கொடுக்குறான். ஏன்? பின்னாடி கான்ட்ராக்ட் எல்லாம் அவனுக்கு வரும். லாபத்தை விட எப்படிங்க கொடுக்க முடியும்? அதுதான் கருப்பு பணம் என்பது. சில சில கம்பெனிகள் டொனேஷன் கொடுத்துட்றாங்க, ஆனால் வரியை கட்ட மாட்டேன்றான். வரி என்பது நம்முடைய பணம், டொனேஷன் என்பது பாஜக கட்சியினுடைய பணம். அது நம்முடைய பணத்தை கொள்ளை அடித்து அவனுடைய கட்சியை வளர்க்குறான். அதுக்கு பேர் தான் எலக்டோரல் பாண்டு. இதில் நம்ம செல்லில் பேசுகிறோம் பாருங்க. செல்லில் பேசும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 2 வழியில் பண்ணலாம். ஒன்று போஸ்ட் பெய்டு, இன்னொன்று ப்ரீபெய்டு. ஈடி வர்றதுக்கு முன்னாடி டொனேஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது ப்ரீபெய்டு. ஈடி வந்தாச்சு, அதில் தப்புனமா எலக்டோரல் பாண்டு வாங்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பெய்டாக. இப்படி ஊழல் பிடித்த கட்சி இன்னைக்கு ஊழலே இல்லாதவர், இவரை போல உத்தமர் உண்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கூட்டணி பின்னால் வாருங்கள், இந்தியாவை பலப்படுத்துவோம், இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்போம்.